மிக்கி மம்மி மம்மி யாரு கூட மம்மி பிளிச்சோக்கா அக்கியா அருமையான வீடு. முடிஞ்சா அமைக்கிற வேண்டியதா. யூ ஆர் சோ நாட்டி. ஹோல்ட் இட். பிங்கி பிங்கி பாங்கி வணக்கம்மா. வணக்கம். நில்லுங்க நில்லுங்க சொன்னதுக்கா தப்பா நினைச்சுக்காதீங்க. முதல்ல வீட்டுக்குள்ள வரீங்க. மகாலட்சுமி வரட்டும், அவளை கூப்பிடுங்க. என் ஒய்ஃப சொல்றீங்களா? ஆமா. லக்கி, இவதான் என் பொண்டாட்டி. பேரு ராஜா, ராஜலட்சுமி. நான் எப்பவுமே செல்லமா இவளை லக்கின்னு தான் கூப்பிடுவேன். அடட, அலங்காரம் பண்ணி வச்ச அம்மன் சில மாதிரி எவ்வளவு அழகா இருக்கா. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. தீர்க்க சுமங்கலி அருமா, எழுந்திரி. இப்படி ஒரு மரியாதை தெரிஞ்ச பொண்ணுதான் எனக்கு மருமலா வரணும்னு வளவோட்டுல முடிச்ச. ஏங்க, உங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட ஒட்டாம வந்திருக்காரு. இவர் யாரு? இல்லையா, எல்லாம் ஏற்கனவே ஒட்டித்தானே வந்திருக்கேன். இவர் தான் என் மாமனாரு. ஏமா, நீங்க பாலிஷ் போட்ட முசைக்கு தர்ற மாதிரி பல்ல 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 பல்லன்னு இருக்கீங்க. அது ஏன் பக்கத்துல இருக்க உங்க புருஷன் கிழிஞ்ச கோணி மாதிரி கேவலமா இருக்காரு? யோ, தப்பா பேசாதையா. நான் இந்த வீட்டு சமையக்காரன். என் மாமனார் கொஞ்சம் வெகுளி, படப்படான்னு பேசுவாரு. ஆனா உள்ள ஒண்ணு இருக்காது. அம்மா, தூக்குனாம்பாளையத்துல எனக்கு சொந்தமா இதை விட பெரிய வீடு. பக்கத்துல எங்க யானை மேயறது கூட ஒரு பெரிய கரும்பு தோட்டம். அதெல்லாம் இப்போ இருக்கா? என் பையன் கல்யாணத்தை பல்பராட்டா நடத்தணுங்கிறதுக்காக வீட்டையும் தோட்டத்தையும் வித்துட்டேன். அந்த யானையை என்ன பண்ணீங்க? தேவர் பிலிம்ஸுக்கு சும்மா கொடுத்துட்டீங்க. தேவர் பிலிம்ஸுக்கே யானையை கொடுத்துட்டீங்களா? ஆமா, அது ஏன் அப்படி நிக்குது? டாடி பூச்சாண்டி. யோ, அது என்ன ஜந்துவா? நீ மட்டும் எப்படி பாக்குற? வாரல்ல நிக்கிற தேர மாதிரி. அம்மா, எனக்கு 2 பசங்க. இவன் மூத்தவன், அவன் இளையவன். 2வது பொம்பளை பிள்ளையா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸ்கேன் பண்ணி பாக்குறப்ப உள்ள இந்த உதவி. அப்பவே அவனை ஒழிச்சு கட்ட. நீ ஓவரா பேசுற. உடனே என் முன்னாடிக்கு பல மருந்துகளை வாங்கி கொடுத்தேன். அதுல இந்த பிடிச்சா அந்த மருந்தோட எஃபெக்ட்டான். இப்படி 2ஆம் மடிஞ்சு 3ஆ நிக்கலாமா? திருப்பதிக்கு வேண்டிக்கிங்க, எல்லாம் சரியா போயிடும். வேண்டிக்கிட்டேனே அம்மா, 1 வருஷம் பாப்பாமா. இல்லன்னா இவனையும் தூக்கி உண்டியில போட்டு போய்கிட்டே இருப்பேன். எப்படியோ நல்ல குடும்பமா இருக்கீங்க. உங்க போஷனுக்கு போங்க. ஆகட்டுமா, இங்கதானே இருக்க போறீங்க. அவகாசமா பேசலாம். அம்மா, என்னம்மா அந்த ஆளு இப்படி கூப்பிடுறான்? எங்க மாமாவுக்கு தெய்வ பக்தி ரொம்ப ஜாஸ்தி. அவர் சாமியை எங்க பார்த்தாலும் இப்படித்தான் தன்னையே மறந்து கும்பிடுவாரு. ப்ளீஸ் மாமா, மேல போங்க. சரிடா மருமகளே, நான் வரேம்மா. ரொம்ப பொறுப்பான பொண்ணு. பாத்தியா ராமையா? அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா அந்த யானைக்காரனை பார்த்தாதான் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. உள்ள வந்தவனே உன் புத்தி மாறிடுச்சு பாத்தியா? என்னடா தூக்கணாம்பாளையத்துல வீடு, யானை, அது இதுன்னு நீ வாட்டுக்கு இஷ்டத்துக்கு ரீல் விடுறத பார்த்தா நீ அந்த அம்மாவுக்கே வலை பண்ற மாதிரி தெரியுது. பின்ன என்னடா உன் புத்திய கட்டேடா. இந்த பாரு, இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரியும் நான் போட்டிருக்க வேஷத்துக்கு தகுந்த மாதிரியும் அப்பப்ப அள்ளி விட்டுக்கிட்டு இருப்பேன். அது அந்த வீட்டுல யாரும் கண்டுக்கப்படாது. அப்படி எவனாச்சும் கண்டுக்கிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டுக்கு பூராத்தையும் உரி ஓரமா போட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் என் போட்டோவுக்கு பூவை மாட்டி அம்மாவை சமாளிச்சுக்கிற வேண்டியதான். சொல்லிட்டேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதே நாங்க போட்டோவும் கைமா நுழைஞ்சிருப்போம். ஏண்டா பொம்பளை வேஷம் போட்டோன்னு இருக்கு?
கொஞ்ச நேரம் புடவை கட்டினதுக்கு எப்படி வேர்த்து வடியுது. ஆவுண்டா பொம்பளைங்க நாள் முழுக்க புடவை கட்டிக்கிட்டு எப்படிதான் அலையறாங்களோ. டேய் என்னடா இது எல்லாத்தையும் திறந்து போட்டுட்டு கண்ணை உறுத்துது மூடுற. உன்னை இந்த கெட்டப்புல பாக்குறப்ப எனக்கே ஒரு மாதிரியா இருக்குடா. போடா வாடான்னு கூப்பிட கூட மனசு வரல. என்ன மாமனார் வேஷம் போட்டமே மரப மீறப்படாதேன்னு பாக்குறேன். எனக்கு யாரும் அந்த கேரக்டர் பிக்ஸ் பண்ணது? கூனி குறுகி நடந்து ஜுராசிக் பார்க் டைனோசரஸ் மாதிரி ஆயிட்டா. அவன்டா இவன் இவன்கிட்ட ஒழுங்கா இருந்தது இவன் கால் மட்டும்தான். அது மட்டுமா இந்த மூதேவி வேற கட்ட வரல சப்பு சப்புன்னு சொல்லி சுண்டி விரல் சைஸுக்கு வந்துருச்சு. ஒத்த வரல போறத பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற முண்டம்? நாங்க மொத்தமா 10 வரல தர்றோம், எடுத்து வாயில வச்சுக்க. உனக்கு தான் வாய் பெருசாச்சே. என்னடா பொம்பளை வேஷம் போட்டிருக்க? தம் அடிக்கிறேன். தம் அடிப்பேன், தண்ணி அடிப்பேன். முன்னாடி நீங்க வந்தாலும் உங்களை அடிப்பேன். அம்மா மாமனார் சொல்றத கொஞ்சம் கேளுமா. என்னடா மாமா? பத்தினி பெண்கள் தம் அடிச்சாக்க பண்பாடு பஞ்சராயி போகுமா. லட்சுமி அம்மா முத வந்திருக்கீங்கல்ல, அதான் காபி கொடுத்து அனுப்பிச்சாங்க. நோமிக்கி பி சைலண்ட். இது சரியில்லை. இது மட்டும் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது. யோ கிழிஞ்ச குனி என்னதியா? பீடி நாத்தம் எங்க அம்மாவுக்கு அறவே பிடிக்காது. அது பீடி இல்லையா, சிகரெட். இது ரெண்டுமே பிடிக்காது. இங்க எங்கேயோ இருந்துதான் வாசனை வருது. உங்க அம்மாவுக்கு சிகரெட் வாசனை பிடிக்காதுல்ல? உங்க அம்மாவை மாடிக்கு வர வேண்டாம்னு சொல்லு. சிகரெட் பிடிச்சது நீங்க தான். குத்து விளக்கு மாதிரி உள்ள வந்தீங்க, இப்ப பெட்ரோமாக்ஸ் லைட் மாதிரி புகை விடுறீங்க. இது எங்க போசன், நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். மரியாதையா வெளியே போயிரு, இல்ல படுக்க போட்டு சங்கில மிதிப்பேன். சங்கில மிதிப்பியா? இரு, உனக்கு சங்கு ஊதுறேன். வர்றேன். அம்மா 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 எப்படி கத்துற? நீங்க பார்த்தா ஆடி போயிடுவீங்கம்மா. மாடிக்கு வந்திருக்காளே அந்த பொண்ணு சிகரெட் பிடிக்கிற அம்மா. சிகரெட் பிடிக்கிறாளா? நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அவங்களை இப்பவே வீட்டை விட்டு துரத்திடுறேன். வாங்கம்மா, புது வீட்டுக்கு வந்திருக்கோம் இல்லையா, அதான் ஊதுவத்தி ஏத்தி வச்சு மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். எப்படிமா இருக்கு வாசனை? அருமையான பத்தி, எங்க வச்சாலும் தூக்கும். புது வீட்டுக்கு போறவங்களுக்குன்னு தனியா தயார் பண்ணி விக்கிறாங்கம்மா. அது இல்லம்மா, வந்து நீ போ. நீங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு ரொம்ப கலகலப்பா இருக்கு. லட்சுமி, இது உன் வீடு மாதிரி, என்ன வேணாலும் எங்கிட்ட தயங்காம கேடு. ஒண்ணும் வேண்டாமா, உங்க அன்பே போதும். ஐயோ, என் சம்சாரத்துக்கு தாமா இப்படி ஒரு அழகு அறிவுள்ள மருமகளோட சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கல. ஆனா என் மருமகளுக்கு நீங்களாவது ஒரு நல்ல மாமியார் ஸ்தானத்துல இருந்து ஒரு நல்லது உலக பண்ணுங்க. ஆமா, நீங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? கையேந்தி பவன் தான். கையேந்தி பவனா? ஆமா, ஹோட்டல். ஹோட்டல் வீட்டுல சமைக்க வேண்டாம், ஹோட்டல்ல சாப்பிடலாங்கிறாரு. அப்படித்தானுங்க? எதுக்காக கண்ட ஹோட்டல்ல சாப்பிட்ட உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பிடலாம். இந்த பாருங்க, நாங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சாப்பிடுவோம். அது உங்க வற்புறுத்தலுக்காக. தினம் சாப்பிட மாட்டோம், ஏன்னா நாங்க அப்படி சாயசத்துல பிறக்கல. சரி, நான் கீழே போயிட்டு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். சரிம்மா. டேடே, இந்த அம்மா என்ன அழகா இருக்காங்க பாருடா. அந்த அம்மாவுக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு. கோயில் மாதிரி அழகான இந்த வீட்டை கட்டி நமக்கு குறைஞ்ச வாடகைக்கு விட்டுருக்காங்க. தங்கமானவங்க. மகாலட்சுமி மாதிரி இருக்க பொண்ணை பார்த்து அபாண்டமா போய் சொல்றீங்க. சிகரெட்டு புகைக்கும் ஊதுபத்தி புகைக்கும் வித்தியாசம் தெரியாது? பாவி பாவி. என் அறிகட்டவனே, அந்த அம்மா எனக்கு மாமியார் ஆக்கி அவங்களுக்கு ரூட்டு பண்ண பாக்குறியா? நீ கிழ வருஷம் போட்டு மறந்துடாத. அடிக்கு வாசி. சரிப்பா, நீ சொன்ன மாதிரி நான் கிளவன் தான். ஆனா நீ இதே கெட்டப்புல நாளைக்கு ஆபீஸ் போனீங்கன்னா கண்டவெல்லாம் சேர்ந்து உன்னை கைமா பண்ணிடுவான்டா. டேய், நம்ம 4 பேர்லயே கொடுத்து வச்சவன் வந்தான்டா பரதேசி. தலைய கூட மாத்தி வாரிக்காம எப்படி தன்னம்பிக்கையோட நிக்கிறான் பாரு. அறிவு கட்ட அல்ப. ஒரிஜினாலிட்டியோட இருக்கிறதாண்டா எனக்கு பிரச்சனை. ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிற பேர்ல நான் இந்த வீட்டுல குடியிருந்தேன்னா வெளியில யாரும் எனக்கு பொண்ணு தர மாட்டாங்கடா. புரிஞ்சுக்கிட்டா சரி, புரிஞ்சுக்கலைன்னா சரியில்லையா? ஆறல, இன்னும் என் மனசு ஆறல. எச்சத்துப்பியான இங்க என்னமோ நடக்குது, ஆனா என் கண்ணுல இருந்து எதுவுமே தப்பாது. இங்க வாங்க. உன் கண்ணே தப்பு, இதுல உன் கண்ணுக்கு எதுவும் தப்பாதான்? குடியிருக்க வந்தவங்களை குலகாரங்களை ஆக்கிறாரு. மறுபடியும் மாடிப்படி ஏறி மேல வந்த உன் கண்ணை நோண்டிடுவேன்.
சரி ரைட்டு பாப்பா. பாய் பாய். ராஜா வாய்ஸ் மாதிரி இருக்கே. அறிவு இருக்கடா உனக்கு? அது இந்த வீட்டுக்காரமாவோட பொண்ணு. எவ்வளவு கஷ்டப்பட்டு வேஷம் போட்டு இந்த வீட்டை பிடிச்சிருக்கோம். நீ எல்லாருக்கும் சேர்த்து மொத்தத்துல வேட்டை வச்சிருக்க போடுறா. உன் சாவகாசமே இடியா. இது மட்டும் இந்த வீட்டுக்காரமாவுக்கு தெரிஞ்சது நாம இங்க இருக்க முடியாது. பார்க்ல போய் சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. டேய், நான் ஏற்கனவே லவ் பண்ற பொண்ணு தான் அந்த பிரியா. அந்த பிரியா வீட்டு மாடியிலேயே நம்ம வாடகைக்கு இருக்கிறோம். ஓ மை காட், நான் பொம்பளை விஷயம் போட்டு கண்டுபிடிச்சிட்டானா? என் லவ் கோவிந்தா. இந்த இடம் கோவிந்தாடா. டேய் இங்க பாரு, நாம சிரமப்பட்டு இங்க செட்டில் ஆயிருக்கிறோம். தொடர்ந்து நாம இங்க இருக்கணும்னா நீ வேஷம் போட்டத அவசரப்பட்டு பிரியா கிட்ட அவுத்துறாத. அன்னைக்கு நீ இந்த பொண்ணு முன்னால சுத்துனதுக்காக ஒரு ரவுடி கும்பல் உன்னை அடிச்சு கடல்ல ஓட்டாயிலே, அவங்க மறுபடியும் நீ இங்க இருக்கிறத பார்த்தாயின்னு வச்சுக்க, உன்னை கண்டந்திரமா வெட்டி உப்பு கண்ட போட்டுருவாடா. ஒன்ன மட்டும் இல்ல. டேய், இவன் இந்த பொண்ணை பார்த்தாலே இவனை கும்மு கும்முன்னு கும்மறாங்களே, இந்த பொண்ணு யாரு, இவனை கும்மற கும்பல் யாரு? இந்த மர்ம கதைய நாம இங்க இருந்தே கண்டுபிடிப்போம். நான் இல்ல. ஐயோ, ஆபத்து வந்துடுச்சே, எப்படா சமாளிக்கிறது? நீயே போடா. வந்துட்டேன். டேய், டேய், விக்கி விக்கி. நீ எதுக்கிட்டாலும் கவலைப்படுற, நான் அடிச்சு தூள் கலப்புற பாரு. ஓஹோ. வரட்டா? Hello, dream girl. How are you? நாங்க இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கோம். அம்மா சொன்னாங்க. உங்க பேரு? என் பேர் லக்ஷ்மி. ஆனா என் வீட்டுக்காரர் எப்பவுமே என்ன லக்கின்னு தான் கூப்பிடுவாரு. உனக்கு பிடிச்சிருக்கா? லக்கினா? யூ சில்லி கேர்ள். கிட்டவா சொல்ற. டேய் பில்மாச்சி, அவன் பாத்தியா பொம்பளை வேஷத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு என்னென்ன கில்மா பண்றான்? அதாவது வந்து என்ன அவனுக்கு வைக்கிற மாறா ஆப்பு. பாப்பா, இந்த வீட்டுக்காரமா தனக்கு ஒரு பொண்ணு இருக்கா சொன்னாங்க. ஆனா நீ இவ்வளவு அழகா இருப்பேன்னு எனக்கு தெரியாதுமா. உன்னை பார்த்தா என் குழந்தையா கோமலவல்லி மாதிரியே இருக்க. அதே கண்ணு, அதே மூக்கு, அதே பல்லு, அதே வாய், அதே மாமா. நீங்க உள்ள போங்க, நான் பேசிட்டு வரேன். லக்ஷ்மி, உனக்கு ஆபீஸ்க்கு டிலே ஆகுது, உடனே குளிச்சிட்டு ரெடி ஆகு. அது என் ஹஸ்பண்ட் அல்போன்சா டமால் டிக்கன்ஸ் கம்பெனில டைபிஸ்ட் உத்தியோகம் பாக்குறாரு. தண்ணி சூடாட்டு போய் குளி. எம்மா, உன் கூந்தல் எவ்வளவு மனமா இருக்கு. என்ன போட்டு குளிக்கிற? சாம்பா சீக்காவா? அப்பா, ஆபீஸ்க்கு உங்களுக்கு லேட் ஆகுது, உடனே உள்ள வந்துரு. நான் இந்த ஆபீஸ்ல அவளை பாக்குறேன். சொல்றேன்டா. தப்பா நினைக்காதம்மா, என் ஹஸ்பண்ட் இருக்காரு, அவரு ஆபீஸுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி டென்ஷன் ஆயிடுவாரு. சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் பேசுவோம். பாய். பிளாடி ராஸ்கல்ஸ், அந்த பொண்ணு லவர் சொல்ற, அதுக்கப்புறம் அதுக்கு காரணமே நீதானடா. எங்க கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணை நீ தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படிடா இருக்கும்? இவன் தான் தப்பா நினைக்கிறான். அந்த பொண்ணு வெகுளி மாறி யாரு கூப்பிட்டாலும் தாராளமா சொல்லி விடுது. லட்சுமி அம்மா, ஒண்ணுமில்ல, பொழுது விடிஞ்சிருச்சுல்ல, ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன்.
தனியா இருக்கவ தானே, இவளுக்கு என்ன தெரியும்? ஆம்பளை இல்லாத வீடு ஈஸியா ஏமாத்திடலாம் நினைக்கிறாங்களா? இதெல்லாம் என்கிட்ட பேசாதே. யார் யாரு என்னென்ன வேஷம் போடுறாங்க, எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கூட்டத்தை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்க போறேன். அப்பதான் தெரியும் என்ன ஏமாத்துறவங்களுக்கு என்ன தண்டனை. என்ன முடியாது முடியாது. இந்த அறிவு வேஷம் போடுறதுக்கு முன்னால இருந்திருக்கும். ஆம்பளையா நடந்துக்காம பொம்பளை மாதிரி நடிச்சா அழதையா போனவை. அம்மா, வேஷம் அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்களே, அது என்னம்மா? அது ஒண்ணும் இல்ல லட்சுமி. போரூர்ல நமக்கு ஒரு தோட்டம் இருக்குது. அங்க வேலை செய்யறவங்களும் சரியில்லை, அதை பாத்துக்கிறவங்களும் சரியில்லை. சே, இவங்க திருந்தவே மாட்டாங்க. அதத்தான் சூப்பர்வைசர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்பாடா, நான் என்னமோ எதோ பயந்துட்டேன். அம்மா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. லேடிஸ் ஸ்பெஷல்ல போ, மத்த பஸ்ல போயிடாது. எனக்கும் லேடிஸ் ஸ்பெஷல்ல போறதுதான் எப்பவும் பிடிக்கும். போறதே தெரியாம சுகமா இருக்கும். நான் வரேம்மா. மிஸ்டர், நீங்க வேலைக்கு போகலையா? வெளியில மழை வர்ற மாதிரி இருக்கு, அதான். பொம்பளை அவளே போறா? அவளுக்கு 4 சுபத்துக்குள்ள வேலை, எனக்கு 4 சுபத்துல தானே வேலை. சுபத்துல வேலையா? அப்படி என்ன வேலை? இது ஏசியன் பெயிண்ட்ஸ், நெரோலாக், ஷாலிமர், இப்படி பல கம்பெனிகள்ல போர்டு மீட்டிங் பண்ண. இப்போ ஜான்சன் அண்ட் ஜான்சன். ஓ, பெரிய கம்பெனி தான். அந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் போர்டை நேத்து தான் பாதி எழுதி முடிச்சிருக்கேன். இன்னைக்கு மிச்சத்தையும் முடிச்சிடுறேன். லட்சுமி! எல்லாரும் கழுத்து பிடிச்சு நினைச்சா அம்மானு கத்துவாங்க. இவ லட்சுமிங்கிறா. லட்சுமி! லட்சுமி! ஐயோ 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 ஐயோ! எங்க அம்மா வழியா கை. அம்மா, உங்களுக்கு ஒண்ணு அவளையம்மா? என்னது, நம்ம அம்மாவா? நம்மளுக்கு ஒரு பொண்ணு தானே, இது எப்படி? இந்த மாடி லட்சுமி இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவனை ஒரு கை பார்க்க. ஏண்டி சைடு வாங்கிட்டியா? ஐயோ அவனே, ஐயோ வேட்டி ஆகுது அவனே. என்ன எல்லாரும் வேட்டி இருக்கீங்களே? இது பொம்பளை அடி மாதிரி தெரியலையே. நாசமா போக. பொம்பளை மாதிரிதான் இருக்கு, நம்ம கிட்டே இருக்கு. இந்த பக்கம் அண்ணபூர்ணே, பொம்பளையால வச்சிருக்கிறியா? பொம்பளையாலங்கடி அறிய பொறுத்துக்கிட்ட. இதுவே ஆம்பளையால் மேல கை வச்சிருந்தா நடக்கிறதே வேற. பிளாக் கேட்டோட வராது எவ்வளவு பெரிய தப்பா போச்சுன்னு இப்ப தாண்டி ஃபீல் பண்றேன். உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். வராடா, வண்டி எடு. அண்ணா செம்ம அடி அண்ணா. அடியும் செவன் ஆளும் செவன், வண்டி ஏறா. லட்சுமி, இவ்வளவு தைரியமும் பலமும் உனக்கு எங்கிருந்துமா வந்தது? ஒரு பொண்ணு புளிய முறத்தால அடிச்சு விரட்டினாலே அந்த வீர பரம்பரையில வந்தவம்மா என் மருமக. ஆனா இப்ப வந்தது புலி இல்ல, பூனை. உங்களுக்கு ஒண்ணுண்டா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அது சரி, உங்க வீட்டுக்குள்ள பூந்து உங்களை மிரட்டிட்டு போறாரு, அது யாருமா? அதை விடுமா, சமயத்துக்கு தான் நீ வந்துட்டியே. நீ டயர்டா இருப்ப, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வர. ஆமாம்மா, டயர்டு தான். இத போட்டா எல்லாம் சரியாயிரும். அப்படியே அரளிக்காய் பச்சடி, மாவடு, எலுமிச்சங்காய் ஊறுகாய் எல்லாம் சேர்த்தே கொண்டாந்துருங்க. மசக்கையா இருக்கிறவங்க கேக்குறதெல்லாம் நீங்க கேக்குறீங்க. அப்படித்தான் வச்சுக்கங்களேன். உங்களுக்கு மசக்கையா? எனக்கு இல்லம்மா, இல்ல மருமகளுக்கு. மருமகளுக்கு லா லா லா. லட்சுமி, நீ குளிக்காம இருக்கிறத அம்மாட்ட சொல்ல வேண்டியதானே? இதுல என்னமா வெக்கம்? ஆம்பளைங்க குளிக்கலைன்னா மோசம் வாங்க, பொம்பளைங்க குளிக்கலைன்னா மாசம் வாங்க. நாங்க இந்த வீட்டுக்கு வந்த யோகம், நான் தாத்தாவாக வேண்டிய பாக்கியம் கிடைச்சிருக்குமா? ஏம்மா லட்சுமி, இவ்வளவு நல்ல விஷயத்த என்கிட்ட சொல்லாம விட்டுட்டே. கொஞ்சம் வரேன். ஏண்டா உங்களுக்கு இது வேணுங்கிறதுக்காக அம்மா கிட்ட ஏதோ சொல்லி என் மானத்தை வாங்குறீங்க. மாமா போய் அடிக்கிறீரா? வாய் தவறி வந்துருச்சு. முதல்ல இவனை கொல்லணும். அம்மா வர்றாங்கடா மகனே. லட்சுமி, இது மதுரை வீரன் சாமி பிரசாதம். தினமும் சாப்பிட்டேன்னா மாம்பழம் மாதிரி குழந்தை பிறக்கும். வேண்டாம்மா, இது அப்படியே நான் கண்ணுல ஊத்திக்கிறேன். மசக்கியா இருக்கிறவங்க இது அவசியம் சாப்பிடணும். சாப்பிடாமா? பெரியவங்க வர்றாங்களா, வாங்கி உள்ள போட்டு அமைக்க. என்ன
அப்படிதான் இருக்கும். தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா கொழு கொழுன்னு ஆம்பளை குழந்தை பிறக்கும். அப்படியே ஆண் குழந்தை பிறந்தாலும் அன்னபூரணின்னு நாங்க உங்க பேரை தான் வைப்போம் மேடம். ஆமாம்மா. நீ மாடிக்கு போமா, நான் பலகாரம் செஞ்சு எடுத்துட்டு வரேன். பாத்தியாடா மகனே, அப்படியே உங்க அம்மா, அதாவது என் சம்சாரம் கிழவா, நீ பாட்டு அந்த அம்மா கிட்ட கர்ப்பம் சொல்லிட்ட, அவங்களுக்கு கருப்பா எதையோ பிரசாதம் சொல்லி வாழி திணிச்சிட்டாங்க. பாண்டி வருதுடா. டேய், எல்லாம் நல்லபடியா நடந்து வேஷம் கலையாம இருந்தா இன்னும் 9 மாசத்துக்கு அந்த அம்மா கேட்கறதெல்லாம் பண்ணி போடுவாங்க. ஓஹோ, அப்ப இன்னும் 10 மாசம் தான் இந்த வீடு. டேய், வேற வீடு பார்க்க ஆரம்பிங்கடா. அதுக்கு அவசியம் இல்லடா. மாடிப்படி கிட்ட உன்னை ஹெவியா உதைச்சி உருட்டி விடுறேன். நீ லேசா அபாஷன் ஆயிருச்சுன்னு சமாளிச்சிரு. கரெக்ட். பிரியா லட்சுமி அம்மா, அம்மா. அம்மா இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. தேன்குழல், முறுக்கு, அதிரசம் இதெல்லாம் தயாராகிக்கிட்டு இருக்கு. போய் எடுத்துட்டு வரமா. பிரமாதமா இருக்கு. பலிக்கிட்டு உள்ள போகுது. போகும் போகும். கற்பம் உங்களுக்கா இல்ல அவங்களுக்கா? என் மருமகளுக்கு. முதல்ல அவங்கள திங்க விடுங்க. அலஞ்சா. எம்மடி மருமகளே, என்ன மாமா? இத சாப்பிடுறா கண்ணு. இத சாப்பிட்டீங்கன்னா உனக்கு பிறக்கிற குழந்தை பல்பராட்டா பிறக்கும். எனக்கு வேண்டாம் மாமா. ஐயோ, ஏன்பா வயசான காலத்துல உங்க அப்பாவை ஏன் தனியா அனுப்புன? நீ கூட போயிருக்க கூடாது. அட இவர் என் அப்பா இல்லைங்க. ஐம் சாரி. என்ன அடி பலமா பட்டிருக்குது? ஏதாவது பெரிய மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாரா? மாடியில இருந்தாலும் விழலைங்க. ஒரு பொண்ணு பின்னே எடுத்துருச்சு. நான் நினைச்சேன் தொண்டையில இருக்கிற காயத்தை பார்க்கும்போதே இது பொம்பளை அடிதான். எந்திரிச்சு நடக்க முடியும்ல? எந்திரிச்செல்லாம் நடப்பாருப்பா. ஆனா அவர் பேசுறதுக்கு எப்படியும் 6 மாசம் ஆகும். நான் எழுதி கொடுக்குற மருந்தெல்லாம் கொடுங்க. அதுக்குள்ள ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா போன் பண்ணுங்க, நான் வந்து பாக்குறேன். வாங்க. நாலு மாசம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கம்மா வாங்க. அவதான் லட்சுமி. யானக்காரனுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டியதுதான். கூப்பிட்டீங்களாம்மா? டாக்டர் அம்மா வந்திருக்காங்க. டாக்டர் அம்மாவா? ஐயோ, உங்க உடம்புக்கு என்ன? சும்மா இருமா. வயசானவங்கல்ல, சக்கரை, கொழுப்பு, அல்சரு, ஆஸ்மான்னு ஏதாச்சும் இருக்கும். வெளியே சொன்னா கௌரவம் கம்மியாயிரும்னு பயப்படுறாங்க பாவம். நீங்க ஏறி ஏறி மாடிக்கு வரும்போதே நினைச்சேன் அம்மாவுக்கு எப்படி மூச்சு வாங்குது தெரியுமா? டாக்டர்மா, பணத்தை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. என்னென்ன டெஸ்ட் இருக்கோ அவ்வளவு பண்ணிருங்க. முடிஞ்சா ஆபரேஷன் பண்ணிருங்க, தப்பே இல்ல. ஐயோ, என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. அப்போ டாக்டர் அம்மா சும்மா பேசுறதுக்காக வர சொல்லிருக்காங்க போல இருக்கு. நீங்க பேசுங்கம்மா. நாங்க வர்றோம். நான் டாக்டர் வர சொன்னது எனக்காக இல்ல, பின்ன லட்சுமி கர்ப்பமா இருக்கல்ல, அவளை செக்அப் பண்றதுக்கு. என்ன செக்அப் பண்றதுக்கு லேடி டாக்டரா? வேண்டாமா. ஏமா பயப்படுற? 5 நிமிஷத்துல பாத்துறேன், வா. பணத்தை வீணா செலவு பண்ணி டாக்டர் மாத வசப்பரிச்சை இறக்கி விட்டாதீங்கம்மா. என்னது இது? கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் ஸ்கேன் பண்ணி வயித்துல இருக்கிறது ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்கிற இந்த காலத்துல சாதாரண செக்கப்புக்கே இவ்வளவு கலாட்டா பண்றீங்களே. அம்மா, இத போய் டாக்டர் மாட்ட காட்டி கேட்கணுமா? எங்களுக்கு நல்லா தெரியுமா, உள்ள இருக்கிற ஆம்பளை தான். பொம்பளையா இருந்தா இருக்கவே முடியாது மேடம். எங்க குடும்பத்துல எல்லாருமே ஆம்பளைங்க தான். சரி, ஒருவேளை உள்ள இருக்கிறது ரெட்டையா இருந்தா? டாக்டர், உள்ள இருக்கிறது ரெட்ட இல்ல டாக்டர். ஐயோ, நான் என்ன செய்வேன்? இவங்க கிட்ட என்ன பேச்சு? லட்சுமியை உள்ள கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணி பாருங்க. டாக்டர்மா, பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிறீங்க. எனக்கு என்ன பயம்? நான் எவ்வளவு கேஸ் பாத்திருக்கேன். டாக்டர்மா, நீங்க எவ்வளவு பாத்துப்பீங்கம்மா. ஆனா அது சரிம்மா, விதிய மாத்த யாரால முடியும்? நீங்க தாராளமா போங்க உள்ள. மாமா, வேண்டாம் டாக்டர், எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கப்பட்டா எப்படிமா குழந்தைய பெத்துக்க முடியும்? வா மாமா. வேண்டாம் வேண்டாம் டாக்டர். இப்படி தான் இருக்கு. போ. டாக்டர் ப்ளீஸ்
என்னங்க படுமா கூச்சமா இருக்கு டாக்டர் படுமா டெஸ்ட் எல்லாம் வேண்டாம் டாக்டர் சொன்ன கேளு படு டாக்டர் ப்ளீஸ் சொன்னா கேளுங்க டாக்டர் அம்மா லட்சுமி தனியா போயிருக்காமா பயப்படுவாமா நான் வேணா போய் பாக்கட்டா மாமனார் பேசுற பேச்சா இது? நீங்க யாரும் உள்ள போக கூடாது. அம்மா அதுக்குள்ள இருக்குமா டாக்டர் அவசரப்பட்டு வர சொன்னீங்க இன்னும் கொஞ்சம் பழுக்க விட்டு வர சொல்லப்படாதா இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். நீங்க எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஆகட்டுமா விஷ பரீட்சை வேண்டாம் டாக்டர் சொன்னா கேளுங்க டாக்டர் ப்ளீஸ் படுமா வேண்டாம் டாக்டர் ஐயோ இந்த டாக்டர் சாதாரணமா யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க. நாம தான் அங்க போய் பார்க்கணும். இனிமே எந்த வீட்டுக்கு போக மாட்டாங்கம்மா. என்னடாப்பா உள்ள போய் இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் சத்தத்தையே காணோம். லட்சுமி ஏன் இப்படி கத்துறா? கத்துனது லட்சுமி இல்லம்மா, டாக்டர் அம்மா. டாக்டர் ஏன் கத்தணும்? டாக்டர் என்னம்மா டாக்டர் இவங்க நிலைமையில யாரா இருந்தாலும் இப்படித்தான் கத்தணும். என்ன டாக்டர் ஆம்பளை? நாங்க முதல்ல சொல்லலாமா ஆம்பளைன்னு? டாக்டர் பார்த்து சொன்னா தான் நம்புவேன்னு சொன்னீங்களே. லட்சுமி டாக்டர் நல்லா பார்த்தாங்களா? ரொம்ப நல்ல டாக்டர் நல்லா டெஸ்ட் பண்ணாங்க. அவங்க ஏன் இப்படி கத்துறாங்க? மருத்துவம் அந்த அளவுக்கு முன்னேறி இருக்குமா? முந்தி எல்லாம் பேஷண்ட் கத்துவாங்க டாக்டர் சும்மா இருப்பாங்க. இப்ப டாக்டர் கத்துறாங்க பேஷண்ட் சும்மா இருக்காங்க.